திரைப்படத்தினுடைய கேமராமேன் திரு, இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் திரு பிரவீன் சைவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த திரைப்படத்தை பத்தி பேசுறதுக்கு முதல்ல திரைப்படத்தினுடைய இயக்குனர் திரு கமல் அவர்களை பேச அழைக்கிறேன். வணக்கம். மறுமுகம் ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நம்ம மறுமுகத்தை பத்தி சொல்றதுக்கு நிறைய இல்லை. நீங்க இந்த சின்ன ட்ரெய்லரை பார்த்துருப்பீங்க. இதே குவாலிட்டி, இதே ஸ்டைல், அதுதான் அந்த படம். ஒரு ஆபாவானன், ஒரு அரவிந்தராஜ், ஒரு திரைப்பட கல்லூரி மாணவர்கள் எப்படி ஒரு த்ரில்லர் எடுப்பாங்கிறதுக்கு மறுபடியும் இந்த படம் நிரூபிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இங்க இருக்கு. ஒரு படம் எடுக்கிறது கஷ்டமா தெரியல, ஆனா அந்த படத்தை வெளியே கொண்டு போகும்போது எவ்வளவு வழிகள், எவ்வளவு வேதனைகள் அப்படிங்கிறத உணர்ந்தவன் நான். அந்த இடத்துலதான் எனக்கு ஸ்டார் ஸ்டுடியோ விஸ்வாமித்ரன் மிகவும் உதவியா செஞ்சார். இந்த படத்தை அவர் தமிழ்நாடு முழுவதும் வாங்கினது என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு, என்னுடைய என்டையர் யூனிட்டுக்கும் ரொம்ப நன்மைப்பட்டிருக்கோம். தேங்க்ஸ் டு யூ சார். இந்த படத்தில் if I have to mention anybody, outstanding performances பாலாஜி கிட்ட இருந்து, அதோட ஈக்குவல் அனூப் அண்ட் அப்கோர்ஸ் கிருஷி as a friend வந்து பண்ணி கொடுத்த ஒரு சின்ன காமியோ இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் ஷில்பி அண்ட் பிரீத்தி தாஸ். பிரீத்தி வந்து அவரோட முதல் படம் மாதிரி இல்லை. இட்ஸ் பீன் a very nice performance and it's been nice working with the entire team. Thank you very much. Directed by Kamal, classmate of mine, studying together in Cologne. We came up with this project like, well, let's do this project. And the whole unit, whole unit where all the friends are. Well, I don't have any much to say about this movie. Kamal has told everything, and now that this movie is associated with Star Studios, and he's going to take forward from here, and I'm sure he's going to do a good one, and I wish everybody a good success. Thank you. Hello. Is it okay, ma? Hello. இங்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் முதலில் என்னோட வணக்கம். மறுமுகம் படம் ப்ரொஜெக்ஷன் போடும்போது என்ன கூப்பிட்டுருந்தாங்க செப்டண்டா. உண்மையாக சொல்ல போனேன்னா படம் நல்லா இருந்தது அப்படின்னா ஒரு ஏரியாவுக்கு தான் நான் பண்ணுற மாதிரி போயிருந்தேன். பட் ஆஃப்டர் சீயிங் தி மூவி, இந்த படம் வந்து எக்ஸலண்டாக இருந்ததுனால இந்த ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி வந்து நான் நிறைய இங்கிலீஷ் படம் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய தமிழ் படம் ஏரியாக்காக பண்ணியிருக்கேன். பட் ஒரு தமிழ் படம் என்டையர் தமிழ்நாடாக பண்ணுறது இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தி மூவியோட கண்டென்ட், படத்தோட கதை, அதில் நடிச்சிருக்கவங்களோட பர்ஃபார்மன்ஸு, அதில் ஈடுபட்ட டெக்னீஷியன்ஸோட உழைப்பு, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஒரு ரீசன் தான் ஆக்சுவலி தமிழ்நாடு ஃபுல்லாக என்ன பண்ணுறதுக்குள்ள மெயின் ரீசன். இதில் நடிச்சிருக்கிற அத்தனை பேருமே உண்மையிலே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்து உண்மையாக சொல்ல போனோம்னா எனக்கு வந்து 2 hours 5 minutesங்கிற படம் வந்து
ஜஸ்ட் எனக்கு ஏதோ ஒரு ஹாஃப் அன் ஹவரில் ஏதோ முடிச்சு போன மாதிரி இருந்தது. அந்தளவு படத்தோட ஸ்பீட் அண்டு த்ரில்லிங் அண்டு கதை எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்ததுனால தான் இந்த படத்தை வந்து ஹோல் தமிழ்நாட்டில் பண்ணுறோம். அண்டு என்னோட ரிக்வஸ்ட் ஆசிய பத்திரிகையாளர் எல்லா நண்பர்களுக்கும் நான் இதே மாதிரி நிறைய படம் தமிழ் படத்தில் நிறைய பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆசை. அண்ட் ஐ ரிக்வஸ்ட் ஆல் ஆஃப் யூ எனக்கு நீங்கள் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நிறைய தமிழ் படம் இதே மாதிரி நிறைய பண்ணணும் அப்படிங்கிறத என்னோட ஆசை. அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பும் தேவை. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என்னை வந்து இந்த படத்தோட இசையமைப்பாளர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஃபுல் படத்துக்கு நான் பண்ணல, அது கண்டிப்பாக முக்கியமான சொல்லணும். இந்த படத்தில் வந்து முக்கியமான 2 சிச்சுவேஷன்ஸில் வந்து வர பாட்டு நீ இல்லாத வாழ்க்கை, அந்த பாட்டுக்கு வந்து நான் இசையமைச்சிருக்கேன். வார்த்தைகளும் எடுத்திருக்கேன். இது இசையமைப்பாளராக இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். சில பேருக்கு மேபி என்ன சூப்பர் சிங்கர் மூலமாக என்ன தெரிய வரும். ஆனால் என்னை வந்து வெறும் ஒரு பாடகராக இல்லாமல் ஒரு இசையமைப்பாளராக பார்த்ததுக்காக சஞ்சய் சாருக்கும் ரொம்ப நன்றி, எனக்கு கமல் சாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். முக்கியமாக ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க எனக்கு, ஒரு தடையும் இல்லாமல் இந்த பாட்டில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு மேலே மறுமுகம் ட்ரெய்லர் இப்போ பார்த்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப கிராண்டாக இருக்குது. அண்ட் இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் டைம். ஸோ பாட்டு கேட்டு படத்தை பார்த்து நீங்கள் தான் சொல்லணும். ஸோ தேங்க்யூ அண்ட் ஆல் த பெஸ்ட் தி டீம். ஓகே, நீ இல்லாத வாழ்க்கை நம்ம பார்த்து சென்டர்ல பண்ணிக்கலாமா? பிரீத்திதாஸ் மேடம் இதுக்கு முன்னாடியே சொன்னாங்க ஐ வாண்ட் யூ டு சிங்னு சொன்னாங்க. ஸோ எல்லாருக்காக few lines of the song. நீ இல்லாத வாழ்க்கை வாழ்க்கை இல்லையே, நீ சொல்லாத வார்த்தை வார்த்தை இல்லையே, நீ இல்லாத வாழ்க்கை வாழ்க்கை இல்லையே, அடி நீ சொல்லாத வார்த்தை வார்த்தை இல்லையே. மேகம் இன்று வானம் தேடும், மேளதாளம் காணும் பாடும், நீயும் நானும் சேரும் நேரம் ஆருயிரே ஆருயிரே. அனைவருக்கும் வணக்கம். இதில் வந்து தேங்க்ஸ் சொல்கிறது வந்து என் ஃப்ரெண்ட் டைரக்டர் கமல் ஸ்கூலுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து நிறைய வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார். அது ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து தேவையானது லைட்டிங்கு லொக்கேஷன்ஸு எல்லாமே வந்து செஞ்சார். அதனால் வந்து எனக்கு பேர் இந்த படம். அப்புறம் சரி ஓகே அது ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் சரி ஒரு நாளைக்கு வந்துட்டு மீட் பண்ணோம். அவர் சொன்னார் ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட் வைக்கலான்னு சொன்னார். ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட் வைக்கலான்னு சொன்னார். அப்புறம் பார்த்தா நிஜமாலே என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஷூட்டிங் எல்லாம் வித்தின் 1 வீக்ல எல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்து ஆக்ட் பண்ணினாரு. அப்போனா பரவாயில்ல, ஒரு கேமரா இருந்தது ஆக்ட் பண்ணல. இங்கே பார்த்தா அங்கே நிறைய கேமரா வேற இருக்கு, கொஞ்சம் இதாக இருக்கு. பட் எனிவே கமல் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். பிகாஸ் கமல் சார் டேரக்டர் கமல் சார் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி, அங்கே ஃபர்ஸ்ட் போன பிறகு ஒரே நர்வஸாக இருந்தது. என்னடா இது ஃபர்ஸ்ட் படம், அது எல்லாமே ஒரு இதாக பண்ணுறோமே, ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே நம்ம தானே அந்த படத்தில் ஸ்டார்ட் பண்ணுறோமே சொன்னோன்னே கமல் சார் சொன்னும்போது எனக்கு ஒரே நர்வஸாக இருந்தது. பட் ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு இதுவும் வந்து ரொம்ப கூலாக எடுத்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப தேங்க்ஸ் டு கமல் சார் அண்ட் கேமரா சார் கூட ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அந்த ஹோல் டீம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட்டாக வரும், நல்லபடியாக வரும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் டு காட் அண்ட் தேங்க்ஸ் டு ஃபேமிலி அண்ட் தேங்க்ஸ் டு மை ஃப்ரெண்ட் அண்ட் தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்தபடியாக Hi guys. Wow.
It's my first debut movie, and I'm very happy. I'm looking forward to releasing. And I had done one song. My co-artist, my co-actor was Ishi, and my director. I would like to say thanks first of all Sanjay ji, who believed on me and offered me this role. And I would like to say thanks Kamal sir, and I would like to say thanks for everyone, my cameraman, my director, my co-star, and my artist, all of the crew members. I had a great experience working with this movie. We had a wonderful time, and I'm looking forward to releasing. Thank you so much. Thank you. எல்லாருக்கும் வணக்கம் press photographers எல்லாருக்கும் thanks for being here, for supporting us, friends, family, everyone. So I start from our captain of the ship, Kamal sir. Thank you so much Kamal sir, who had called me here, and Sanjay sir, who has given me this opportunity. So this is my first movie. Well, everyone knows this. I want to say this, like, this movie, it's complete in a friends group. So I really respect Kamal sir, who has, put me in our one box and made everyone friends and given us a lovely script and a lovely opportunity to prove ourselves. So hope we did that, and soon you will know. And really thank to whole crew, from the cameraman and to the, from the PR. It's everyone has done a fabulous job. So I thank to everyone, our friends also too, who has supported everyone. Special thanks to go to Star Studios. Sir, thank you so much. And hope you will like it. Thank you so much. அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்துல வந்து எனக்கு தெரிஞ்ச 4 பேரு, சஞ்சய், கமல், பிரீத்தி அண்ட் அனு. சஞ்சய் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் ப்ரொடக்ஷன் டைம்ல நான் அவர் கூட இல்லை, பட் ஃபுல் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம்ல பார்த்தேன். ஒரு படம், ஒரு சினிமானா என்ன, சினிமாவில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாரு, எவ்வளோ கஷ்டப்பட்டு இது ரிலீஸ் பண்ணாரு அப்படின்னு நான் கூட இருந்து பார்த்தேன். இந்த ப்ராடக்ட், இந்த மறுமுகம்னு சொல்லி ஒரு படம், ஒரு த்ரில்லர் ஃபில்ம். இது எப்படி வந்துச்சுன்னா, சஞ்சய் என்கிட்ட நிறைய கதை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி கமலும் அவரும் குட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நான் கமலை மீட் பண்ணும்போது வந்து என் ஸ்கிரிப்ட் ஒப்பீனியன் கேட்க போகும்போது தான் மீட் பண்ணேன். அப்புறம் அவர் ஒரு நல்ல லைன் நரேட் பண்ணாரு. அந்த லைனை எடுத்தா ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் ஒரு லைன். ஆக்சுவலி இப்போ நீங்கள் அந்த ட்ரெயிலர் பார்த்ததுக்கும் அந்த மேக்கிங்க்கும் சூப்பராக வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து டேனியல் பாலாஜி, அனூப் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. அண்ட் பிரீத்தி தாஸ் தான் லீட் ஹீரோயின். அவங்க டெபியூ மூவி ஆக்சுவலி, பட் டெபியூ மூவி மாதிரியே இருக்காது. ஸோ ஷி டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப். அண்ட் அடுத்தது ஐ வாண்ட் டு டாக் அபவுட் த மியூசிக். அகஸ்தியா அப்படி சொல்லிட்டு தெலுங்கு, ஐ திங்க் தெலுங்கு ரைட், தெலுங்குல இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர் இப்போ தமிழில் பண்ணியிருக்காரு. 4 பாட்டுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதில் எனக்கு ஆக்சுவலி பிடிச்ச 2 பாட்டு வந்து காற்றே அண்ட் பிரவீன் சாவி பாடின பாட்டு. அண்ட் ஐ வுட் லைக் டு விஷ் மருமகம் ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த எல்லா முகமும் வழங்கும் மருமகத்துக்கு என் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மெயின் களமே நம்மளுடைய தேவை என்னையோ அதை நம்ம அந்த முகத்தை பயன்படுத்துறது தான் கதாநாயகன். அதனால தான் மறுமுகம் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணது. இது வரைக்கும் எல்லாருமே டேனியல் பாலாஜி அப்படின்னு நீங்க திங்க் பண்ணா, பிளஸ் ஐ மீன் எனி ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் யார் பார்த்தாலுமே அவனை வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல தான் பார்த்துருக்கோம். பட் இந்த படத்துல யூ வில் சீ இன் வெரி டிஃப்ரெண்டான ஒரு டைனமிக், ஒரு ஸ்டைலிஷ்டான ஒரு ரோல்ல. இஸ் நாட் அ சைக்கோ, இஸ் நாட் அ கில்லர், பட் அது உண்டான எல்லா விஷயங்களுமே இருக்கும். ஹலோ, அது என்ன முகம் எனக்கு தெரியல.
இல்ல புரியல எனக்கு. சரி இல்ல ஒண்ணு இல்ல, நீங்க டேனியல் பாலாஜியின் அப்படின்னு போட்டு அவருக்கு ஒரு பெரிய இடம் கொடுத்துருக்கீங்க. ஆனா அவர் இங்க வரல. சமீபத்திய அவருடைய பேட்டிகள்லையும் அவர் கலந்துகிட்ட நிகழ்ச்சிகளையும் இந்த படத்தை மென்ஷன் பண்ணி பேசவே இல்லை. உங்களுக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் என்னுடைய நண்பர், என்னுடைய இன்ஸ்டிடியூட்ல என்னுடைய சீனியர். ஸோ பிரச்சனைங்கிறது ஒன்றும் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைகள் இருக்கும். இது வந்து இந்த ஃபங்க்ஷன் நம்ம திடீர்னு போட்டோம். அவர் வந்து 16ல இருந்து 20 வரைக்கும் ப்ரொமோஷன்ஸ்க்கு வர்றாரு. தட் இஸ் தி ஐடியா. அது அது 30 வருஷம் ஆயிப்போச்சு. ஸோ சீனியர் ஜூனியருங்கிற ஃபீலிங் இல்லை. ஏன்னா ஒன்னா வளர்ந்துருக்கோம். ஐ டோன்ட் திங்க் இஸ் மை சீனியர், இஸ் அ குட் ஃப்ரெண்ட், அவ்வளோதான், நண்பன் அப்படிதான் எடுத்துக்கணும். சரி, இப்போ திரும்பின இடமெல்லாம் திகில் படமா தான் வந்துட்டு இருக்கு. ஒரே த்ரில்லர்னா மேக்சிமம் மூவிஸ் த்ரில்லரா இருக்கு. இப்போ இதுல வந்து ஒரு 3-4 ஹீரோயின் இருக்கிறதுனால ஓரளவுக்கு இது என்ன கதை அப்படின்னு எங்க மனசுக்குள்ள இருக்கு. அதுதானா இல்ல நீங்க ஏதாவது வித்தியாசமா ட்ரை பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா நீங்க நினைக்கிற கதை இதுல இருக்காது. இட் இஸ் மோர் ஒரு த்ரில்லர். நான் இல்லைன்னு சொல்லல, பட் இட் இஸ் மோர் ஆஃப் அன் இமோஷனல் த்ரில்லர். ஒரு உணர்வுகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு த்ரில்லர் தான். காட்டுற டைம் இல்லை. நோ, த பாயிண்ட் இஸ் நம்ம ரொம்ப டைட் ஷெடியூல்ல ஒர்க் பண்ணோம். மேபி ஒரு 25 days வந்து நம்ம கொடைக்கானல்ல இருந்தோம். ப்ளஸ் டே அண்ட் நைட் ஒர்க். ஸோ காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா 2 மணி வரைக்கும் நம்ம ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. ஸோ தேர் வாஸ் நோ அதர் டைம். வேற எதுவுமே திங்க் பண்றதுக்கு டைம் யாருக்குமே இல்லை. சார், எந்த ஹீரோயினை அதிகமா பயன்படுத்தி இருக்கீங்க படத்துல? படத்துல எல்லாருக்கும் ஒரு ஈக்குவலான ரோல். பட் சென்டர் ஃபிகர் வந்து பிரீத்தி தாஸ் தான். கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்க முடியாது. பட் யூ வில் see lot of ஸ்டைல் இருக்கும். இந்த படத்தோட கதை ஏதாவது ஹாலிவுட் மூவில இருந்து சுட்டதா? ஹாலிவுட் படத்துல வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. மேபி வந்திருக்கலாம். அவன் எங்கிட்ட இருந்து எடுத்துருக்கலாம். எஸ், என்னுடைய அடுத்த படம் இட்ஸ் அண்டர் வாட்டர் த்ரில்லர். அதுல டேனியல் பாலாஜி ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் இருக்கார். உங்களுக்கு 16ல இருந்து 20 வரைக்கும் அவர் கண்டிப்பா இருப்பாருங்க. அதை நம்ம கோஆர்டினேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ வேற ஒரு ஷூட்டிங்ல இருக்காரு. இது வந்து திடீர்னு நம்ம ப்ரோக்ராம் பண்ணதுனால அவனால் வர முடியல. அதான் உண்மை. பல காரணங்கள். இன்னும் மார்க்கெட்டிங், கரெக்ட் டைம் பார்க்கணும். பிக் ஃபிலிம்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம ஒரு ஸ்மால் ஃபிலிம் அப்படிங்கும்போது கரெக்ட் ஸ்பேஸ்ல நம்ம கொண்டு வரணும். அண்ட் ஐ ஃபீல் மார்ச் வாஸ் கரெக்ட் ஸ்பேஸ். அதனால மார்ச்சுக்கு நம்ம டார்கெட் பண்றோம். பிரீத்தி தாஸ கூட கவர்ச்சியா காட்டலையா படத்துல? சாங்ஸ் இருக்கு. கவர்ச்சிங்கிறது நம்ம பாக்குறது தானங்க. எது கவர்ச்சிங்கிறது நீங்க காட்டுறீங்களா இல்லையா? நாங்க அதை சொல்லிக்கிறோம். இன்னும் பார்த்துட்டு சொல்லுங்களேன், நான் காட்டியிருக்கேனா இல்லையான்னு. இருப்பாங்க. சார், மியூசிக் டைரக்டர் ஏன் ஒருத்தர் இடையில புகுத்திருக்கீங்க ஒரு பாட்டுக்காக மட்டும்? என்ன காரணம்? அந்த மியூசிக் டைரக்டரோட ஏதாவது சண்டையா? சண்டை ஒண்ணும் இல்லைங்க. நமக்கு எல்லாருமே நண்பர்கள் தான். எல்லாரும் ஒன்னாதான். அந்த அகஸ்தியா அந்த பாட்டுக்கு செகண்ட் கதையில வந்து ஒரு முக்கியமான சீக்வன்ஸ் வந்து அதுலதான் வருது, அந்த சாங்ல தான். ஸோ அவர்கிட்ட கேட்டோம். மியூசிக் டைரக்டர் தான் அவர்கிட்ட பேசினாரு. he got the song. ஸோ ஃபைட்டுங்கிறது எதுவுமே கிடையாது. ஷூட்டிங் ஸ்பாட்ல ஹீரோயினுக்குள்ள ஏதாவது சண்டை வந்திருக்கா? அதான் சொல்லிட்டேனுங்க, நம்ம டைமே இல்லையே. காலையில் 6னா 2 வரைக்கும் நம்ம போயிட்டு தான் இருந்தோம். உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அது. பொதுவாக வந்து இன்ஸ்டிடியூட் பசங்க நம்ம 2 பேரும். நம்ம 2 பேரும் இல்ல, நீங்க 2 பேரும். No, no, no. What did you ask? அவரை விட்டுருக்கப்பா, அவர் கேள்வி மட்டும் தான் கேட்பாரு. நீங்க No, we didn't fight. We didn't meet actually. இல்ல, ஏதோ ஒரு ட்ரெஸ் பிரச்சனையில அவங்களுக்கு வந்து நல்ல முழு ட்ரெஸ்ஸா கொடுத்துருக்கீங்க, எனக்கு கம்மியா கொடுத்துருக்கீங்க. No sir, no, nothing like that. சார், இன்ஸ்டிடியூட் பசங்க டிஎஃப்டி இருக்காங்கல்ல, பசங்கன்னு சொல்லக்கூடாது, இப்போ அவங்க எல்லாம்
நான் பேசிக்கலி அரவிந்த்ராஜ்க்கு அசிஸ்டண்டாக இருந்தவன். ஸோ கேப்டனோட நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், இன்க்ளூடிங் தாயகம், கருப்பு நில எல்லாம் பண்ணியிருக்கேன். மேபி நம்மளுடைய அந்த டயத்தில் வந்து நம்ம ரெடியாக இல்லை. அவர் ஆக்டிவாக இருந்த பீரியடில் நம்ம அப்போ இல்லை. இன்னைக்கு ஒரு வேற லெவல், இன்னும் இஸ் இன் பாலிடிக்ஸ், அது நமக்கு முடியாது. ஸோ நமக்கு வந்து நம்ம கூட வளர்ந்த ஒருத்தவன் தான் டேனியல் பாலாஜி. ஸோ என்னுடைய கெரியர் நான் டேனியல் பாலாஜியோட ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். வளர்ந்துருக்கோம் ஒன்றா. ஸோ இன்னும் வளருவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த டெய்லர் பார்த்துட்டு சொல்லலாம். Wait, sir, wait. Video.